ஓகே guys, history repeat itself. 2015 வேர்ல்ட் கப் பிளே ஆஃபுக்கு எந்த டீம் போச்சோ அதே தான் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கும் போயிருக்குது. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் அண்ட் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல். இதுதான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேளை இது நடந்துருச்சு. உண்மையிலேயே எனக்கு நிம்மதியாக தான் இருக்கு. ஆஸ்திரேலியா வந்தது. அவனுக்கு ஃபைனல் வரக்கூடாது, அவனுங்களை செமிஃபைனலில் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த மேட்சை பத்தி பாத்துருவோம். நியூசிலாண்டை நம்ம பீட் பண்ணிட்டோம். நிறைய சான்ஸ் இருந்து நியூசிலாந்து வந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு. பட் we were the best team, simple as that. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம், அவ்வளவுதான். பட் கொஞ்ச நேரம் எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து தோக்கடிச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா ரொம்ப கம்மி டோட்டல் தான், வெறும் 249 தான் அடிச்சு. அவங்க 250 அடிச்சாலே வின் அப்படின்ற மாதிரி இருந்து எனக்கு பார்க்கும் போது எதுல தோத்தானுங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, அவனுங்க பேட்டிங் நிறைய சொதப்பினானுங்க. சிம்பிளானது. நம்ம ஏன் இவ்வளவு கம்மியா டோட்டல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு காரணம் என்னன்னா, ஃபீல்டிங். நியூசிலாந்து ஃபீல்டிங் கன் மாதிரி இருக்கான். டே கிளென் பிலிப் சூப்பர் மேன்ரா. நீ ரொம்ப சூப்பர் மேன்ரா. இவன் விராட் கோலி கேட்ச் ஒரு கேட்ச் பிடிப்பான் பாருங்களேன், வேற லெவல்ரா, வேற லெவல் கேட்ச், சூப்பரான கேட்ச். இதே மாதிரி தான் ரிஸ்வானோட கேட்சும் ஒண்ணு பிடிப்பான், செமையா இருக்கும். விராட் கோலி அப்படியே அரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்ற மாதிரி. விராட் கோலி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா போன மேட்ச் செஞ்சுரி போட்டான். இனிமேல் எதுவும் கேட்க முடியாது தலைவன் ஒரு செஞ்சுரி போட்டால, இனிமேல் யாருமே தலைவனை கேட்க முடியாது, எதுவுமே கேட்க முடியாது. போட்டாச்சு செஞ்சுரி, இனி ஒரு 2 மேட்ச் அப்படியே தலைவன் கொஞ்சம் சைலண்ட் ஆடுவான். பட் இந்த மேட்ச் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது, அவன் கேட்ச் அப்படி பிடிச்சிருக்கான், என்ன சொல்றது, அவ்வளவுதான். பட் சுமன் கில் டக்குன்னு போயிட்டான். ரோஹித் சர்மா வந்து அட்டாக் பண்ணா, அவனும் டக்குன்னு போயிட்டான், எதுவும் சொல்றதுக்குல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றதுக்கு முன்னாடி கேன் வில்லியம்சன் பிடிச்ச கேட்சை பத்தியும் சொல்லிடுறேன். கேன் வில்லியம்சன் செம்ம கேட்ச், 2 கேட்ச் எல்லாம் பிடிச்சான், பயங்கரமா இருந்து. அக்சர் பட்டேலோட கேட்சும் ஜடேஜாவோட கேட்சும், ஜடேஜா கேட்ச்லாம் சூப்பரான கேட்ச். கேன் வில்லியம்சன் சரியான ஃபீல்டர், செமையா பிடிச்சான். அதுக்கப்புறம் யார் வந்து டீமை இன்னைக்கு காப்பாத்தணும் அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் தான். த கன்சிஸ்டன்ட் கிங், த அண்டர் ரேட்டட் ஸ்ரேயஸ் ஐயர். அவன் தான் 79 ரன்ஸ் அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நானும் கேஎல் ராகுல் மேல இறக்கி விடுங்கடா அப்படின்றோம். ஆனா எனக்கு ஏதோ வந்துட்டு ஐ திங்க் தே ஆர் குட் வித் அக்சர் பட்டேல் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல, அக்சர் பட்டேலுக்கு தான் அவங்க போறானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவ் தான். அவனை அடிக்க தான் செய்யறான், வேற எதுவும் சொல்ல முடியாது. பாத்தீங்களா, எதுவும் சொல்ல முடியாது அக்சர் பட்டேல் வைக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா தான் விளையாண்டான். 42 ரன்ஸ் அடிச்சான், 42 ரன்ஸ் அடிச்சிருக்கான். ஸ்ரேயஸ் ஐயர் 79. அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் ஒரு 20. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஒரு 45. சூப்பர்ரா, செமையா விளையாண்டானுங்க இந்தியா பேட்டிங். பட் இந்தியா வந்துட்டு ரன் கம்மியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மெயினானது நியூசிலாந்து ஃபீல்டிங் வேற லெவல். இப்போ ஒரு ஃபீல்டிங் தான் இப்படிதான் பண்ணணும், சூப்பரா பண்ணானுங்க. அது மட்டும் இல்ல, கைல் ஜேமிசன் இன்னைக்கு சூப்பரா போட்டான். கைல் ஜேமிசன் இன்னைக்கு ரொம்ப டைட்டா போட்டான். அது மட்டும் இல்ல, அவனோட ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் ஒரு ஓவர்ல அடிச்சான். ஹர்திக் பாண்டியா அவன் ஒரு ஓவர்ல செம அடி அடிச்சான். அந்த இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவன் சூப்பரா போட்டான். மேட் ஹென்றி செம பவுலிங், 5 விக்கெட், 542. அங்க நமக்கு அப்படியே வருண் சக்கரவர்த்தி 542. மேட் ஹென்றி சொல்லவே தேவையில்ல, டீமை ஒத்தையால தூக்கிட்டு போறான். பவர் பிளேன் வந்து மேட் ஹென்றி கொஞ்சம் பேய் மாதிரி போடுறான். பட் இன்னைக்கு கொஞ்சம் அடி விழுந்துச்சு. ரோஹித் சர்மா இருந்தா எப்படியும் அடி விழும், 1-2 4 போகும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா தான் போட்டான். 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்கான், பாராட்டணும், நல்லா தான். 249. இங்கிலாந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்து, பட் டக்குன்னு விக்கெட் போயிட்டு. அவனுங்க ஃபீல்டிங்கை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபீல்டிங் வந்து ரொம்ப குப்பை மாதிரி இருக்கு சொல்ல போனோம்னா. ஏன்னா வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆட்டிடியூட்ல தான் இருக்கானுங்க. அதே மாதிரி அந்த ஒரு லேசி, ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரி இருக்கானுங்க. பவுலிங் செமையா போடுவானுங்க, ஒரு விசார்டு மாதிரி போடுவானுங்க. அதே இது ஃபீல்டிங்னா மண்ணு மாதிரி பண்றானுங்க. வருண் சக்கரவர்த்தி ஃபீல்டிங் பண்ணும் போதெல்லாம் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன்டா இவ்வளவு சோம்பேறியா இருக்க, நம்மளே போய் பிடிச்சிடலாம் போல, அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஃபீல்டிங் பண்றான். ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஃபீல்டிங் பண்ண டென்ஷன் ஆகும், ரொம்ப லேசியா இருக்கான். அவன் இல்ல, எல்லாருமே வந்துட்டு இந்தியால வந்துட்டு கொஞ்சம் ஃபீல்டிங் ரொம்ப தான் சொதப்புறானுங்க, ரொம்ப லேட் ரியாக்ட் பண்றானுங்க. நல்லா சாப்பிட்டு என்ன பண்றானுங்களோ, ஒரே ஹோட்டல்ல தங்கி ஒரே ஸ்டேடியம்ல விளையாண்டு ஒரே மொமெண்டம்ல போனா இப்படிதான் இருக்கும், நல்ல மெத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வில்லியம்சனை தவிர வேற யாருமே அடிக்கல. கடைசி சாண்ட்னர் அடிச்சான், என்ன பிரயோஜனம், வாய்ப்பே இல்லை. வில்லியம்சன் ஆடும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஓகே, நான் வில்லியம்சன் செஞ்சுரியாவது போடுவான்ப்பா, செஞ்சுரி போட்டுட்டாச்சு தோத்துட்டு போட்டோம்ப்பா, வில்லியம்சனுக்கு ஏதாவது ஒரு கிரெடிட் கிடைக்கணும், நம்ம பையன் எதுவுமே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அன்லக்கி ஃபெல்லோ. பட் இருந்தாலும் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு தயவு செய்து வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி தான் எடுத்துட்டு போவானுங்க ஹர்ஷித் ராணாவோட. ஏன்னா இப்ப 5 விக்கெட் எடுத்திருக்கான், ஸ்பின் நல்லா டர்ன் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஃபாஸ்ட் பவுலர் 4 ஓவர் தான் போட்டிருக்காங்க. ஷமி 4 ஓவர் போட்டிருக்கான், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் போட்டிருக்கான், அவ்வளவுதான்.
மீதி எல்லாருமே ஸ்பின் தான், எல்லாம் ஸ்பின்னை தான் போட்டு தாக்குறானுங்க. அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ் செமையா போட்டான். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே வில் கோ ஃபார் வருண் சக்கரவர்த்தி. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹர்ஷித் ராணா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான்னா ஐ திங்க் தே வில் கோ ஃபார் வருண் சக்கரவர்த்தி. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கே போகலாம், நல்ல டேர்ன் ஆகுது. ஒரே ஸ்டேடியம்ல தான் விளையாட போறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம இதுக்கு வருவோம், செமிஃபைனலுக்கு வருவோம். அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தான் இருக்கு. யார் இப்ப இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்டான டீம். சொல்ல போனா ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்றேன்னா, இந்த நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா மேட்ச் முடிகிற வரை அவனுங்களுக்கு கடுப்பா இருந்திருக்கும். ஆஸ்திரேலியாவா சவுத் ஆப்பிரிக்காவா யாரா ஃபேஸ் பண்ண போறா? தோத்தனா சவுத் ஆப்பிரிக்கா வருவானுங்க, இல்லாட்டா ஆஸ்திரேலியா, ஜெயிச்சனா ஆஸ்திரேலியா வருவானுங்க. சோ வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க எப்படா ஃபிளைட் ஏறது அப்படின்ற மாதிரி. சொல்ல போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். ஒரே நாள்ல இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா செமிஃபைனல் இருக்கு அவனுங்களுக்கு. நாளைக்கு செமிஃபைனல், நம்ம ஜம்முன்னு அங்கேயே இருக்க போறோம். அவனுக்கு திருப்பி ஐயோ ஜெயிச்சிட்டானுங்களா, இப்ப நம்ம திருப்பி கிளம்பி துபாய்க்கு போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதனால இந்த இடத்துல அவனுங்களை அட்டிக்கலாம். அதாவது இருக்கிறதுலே நான் வந்துட்டு ஏற்கனவே பலவாட்டி சொல்லிட்டேன், இது வந்துட்டு ஃபர்கிவிங்கே இல்லை இந்தியாவுக்கு. நான் இவ்வளவு ஃபேவரிசமா ஒரு டீம் வந்துட்டு கொண்டு போறது, ஒரே ஸ்டேடியம்ல விளையாண்டு ஒரே மொமெண்டம்ல போய், பட் இருந்தாலும் நான் ஒரு இந்தியனா இருக்கும் போது புரியுது, பாயிண்ட் புரியுது. என்ன பொறுத்தவரை பாகிஸ்தான்ல போய் கப் அடிக்கிறது தான் வெயிட். ஒரு ரைவல்ரினா அந்த எனிமி டெரிட்டரியில போய் நம்ம பாகிஸ்தானை தோக்கடிச்சு கப் அடிக்கிறது தான் வெயிட். பட் நிறைய காஷன்ஸ் இருக்கு. அங்க போனா இப்படி டெரரிசம் இருக்கும், திடீர்னு ஹெலிகாப்டர் வந்து நடுவில் நின்றுட்டு இருக்கும், திடீர்னு ஒருத்தர் தரையில நோண்டுனாலே பாம்பு இருக்கு அப்படின்னு நினைப்பானுங்க. புரியுது அந்த இதெல்லாம். பட் இந்தியாவுக்கு இவ்வளவு ஃபேவரிசம் இருக்குன்னா அதுக்கு ஒரே வழி, இந்தியா ஜெயிச்சே ஆகணும். இந்தியா தோத்துட்டேன்னா நினைச்சு பாருங்க, எல்லாரும் ட்ரோல் பண்ணுவானுங்க, நானே ட்ரோல் பண்ணுவேன். இவ்வளவு ஃபேவரிசம் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான டீம் ஜெயிக்கல அப்படின்னா வேஸ்ட். அது எதுக்கு துபாயில இருக்கணும்? நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு இவ்வளவு ஃபேவரிசம் கொடுக்குறாங்களா? உங்களுக்குன்னு ஸ்பெஷலா மற்ற டீம்லாம் அங்கிருந்து வருதா? நீங்க வின் பண்ணணும். எல்லாம் ட்ரோல் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு, நீ வின் பண்ணா எவனுமே ட்ரோல் பண்ண மாட்டான். நீ வின் பண்ணிய, நீ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் எவனுமே வாயே பேச மாட்டான். என்ன வேணா சொல்லிட்டு எவனுமே கண்டுக்கிட போறது இல்ல. அவனுங்க சொல்லுவானுங்க திருப்பி, அந்த டோனி ஃபேன்ஸ் பாதி பேர் சொல்லுவானுங்க, ப்ரோ நீ உங்களுக்கு என்ன ப்ரோ அஞ்சு மேட்ச் ஒரே இடத்துல இருந்து தானே லேண்டிங் அப்படிலாம் சொல்லுவானுங்க. சில டோனி ஃபேன்ஸ் சொல்லுவானுங்க. சில டோனி ஃபேன்ஸ் நல்லவனுங்க இருக்கானுங்க. பட் சில பேர் சொல்லுவானுங்க வேணும்னு, உங்களுக்கு என்ன ப்ரோ ஒரே ஸ்டேடியம்ல தான் லேண்டிங், என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படிம்பானுங்க. எல்லாம் உங்களுக்கு எல்லா அட்வான்டேஜ் உங்களுக்கு தானே இருக்கு அப்படிம்பானுங்க. பட் கப்பு கையில இருக்கும் போது நம்ம ஹாப்பியா தான் இருப்போம், சிம்பிளானது. அதனால இந்தியா கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும், கண்டிப்பா வின் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஆஸ்திரேலியா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிக்கல, தோத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா, தயவு செய்து வெளியே போயிருங்கடா, தயவு செய்து எல்லாத்தையும் மாத்திருங்க. நீ ரோஹித் சர்மா கிட்ட கேப்டன்சி வாங்கலாம், நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு ரோஹித் சர்மா பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் தோக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, பேட்டிங் லைனை பார்த்தோன்னா யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவனுங்க பேட்டிங் லைனப் போட நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். சொல்ல போனா யார் அங்க ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கா? மேட் ஷாட் கொண்டார அடிப்பான். டிராவிஸ் ஹெட் டேஞ்சரஸ் ஆனது, அவனை மட்டும் தான் தூக்கணும். டிராவிஸ் ஹெட் தூக்கணும், ஸ்மித் தூக்கணும். லபுஷேன் ஒன்றும் பெரிய பிளேயர்லாம் கிடையாது. வேற எவனாவது அடிச்சனால லபுஷேன் கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பான். அப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் அவன் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது, அவனை தூக்கணும். மேக்ஸ்வெல் தூக்கணும். எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாம். நம்ம பவுலர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம பவுலர்ஸையும் அவங்க பவுலர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்டான பவுலர். அவனுங்க எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். சொல்ல போனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுங்களுக்கு. ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன், நல்ல ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஸ்மார்ட்டான கேப்டன். பட் ரோஹித் சர்மா கிட்ட வரும்போது வர முடியாது. ஸ்டீவ் ஸ்மித் ஸ்மார்ட்டான கேப்டன், பட் ரோஹித் சர்மா மென்டாலிட்டி பயங்கரமா இருக்கும். பவர் தான் ரோஹித் சர்மா. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஈஸியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. இது ஒரு நல்லதுதான், ஆஸ்திரேலியாவை இப்பவே நம்ம ஃபேஸ் பண்றது. இந்த தொல்லை வர வேண்டாம். அதுக்கப்புறம் அங்க பாத்து, ஏன்னா ஃபைனல் ஆஸ்திரேலியா வந்தா நமக்கு தலைவலி கொடுப்பானுங்க இவனுங்க, ஏதாவது நோண்டுவானுங்க நம்மள. சோ மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது காரணம் வந்து ஆஸ்திரேலியா வர்றது எனக்கு வந்து நிம்மதியா தான் இருக்கு. நல்ல வேலை இவனுக்கு வரானுங்கப்பா, அப்பதான் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா பார்க்கும்போது லைட்டா பயமா இருக்கு, இவனுங்க எங்கேயும் ஃபைனல் வந்துருவானுங்களோ அப்படின்ற மாதிரி. சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க கைஸ். நம்ம டீமோட எனக்கு ஏதோ அவனுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி டீம் வந்து 2023 வேர்ல்ட் கப் டீமை தான் எடுத்துட்டு போயிருக்கோம். ஆனாலும் எனக்கு ஏதோ வந்துட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாத மாதிரி இருக்கு. பும்ரா இல்லாத போது ஒரு ஃபியர் இருந்த மாதிரியே இருக்கு. ஐயோ பும்ரா இல்லையே அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம பவுலர்ஸ் வந்து நல்லா தான் போடுறாங்க. பட் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம ஏற்கனவே T20 வேர்ல்ட் கப்ல தோக்கடிச்சிருக்கோம் அவனுங்களை. கரெக்டா அதை மைண்ட்ல வச்சு பழி வாங்கிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது. எங்க நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, எனக்கு தான் நியூசிலாந்து தோத்துருவானுங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டான கேப்டன் யாரா தெம்பா போகுமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னதான் பேட்டிங் ஃபார்ம் அப்படி எப்படின்னாலும்
நல்ல வின்னிங் மென்டாலிட்டி இருக்கும், அடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கானுங்க அங்க. கிளாஸ்ல இருந்து அங்க அந்த இங்கிலாந்து மேட்ச் பார்த்திருப்பீங்க, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து. பட்லர் பாவம் கடைசி மேட்ச் நல்லா விளையாடுவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் சர்ன்னு அவுட் ஆயிட்டானுங்க. மேட்ச் இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் திங்க் சாண்ட்னர் கேன் ஹேண்டில் தட் பிரஷர். சாண்ட்னர் வந்து அந்த ட்ரை சீரிஸ்லாம் ஜெயிச்சான். பட் இன்னைக்கு வந்து சாண்ட்னர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்தியாவோட பார்க்கும்போது. பிரஷர் கொஞ்சம் இருந்துச்சு இந்தியாவோட விளையாடும் போது. பாப்போம், சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் மறுபடியும் வருது அப்படின்ற மாதிரி தோணுது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல போனா. ஏன்னா நம்ம அடிச்சிருக்கோம் அவங்களை T20 வேர்ல்ட் கப்ல, மறக்க முடியாது. எனக்கு எப்பவுமே சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா தான் வின் பண்ணணும். சாம்பியன்ஸ் டிராஃபி இல்ல, எப்பவுமே எனக்கு இந்தியா தான் வின் பண்ணணும். ஒருவேளை இந்தியா இல்ல அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நியூசிலாந்து ஏற்கனவே டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டானுங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி, நியூசிலாந்து வின் பண்ணா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணானுங்க, செகண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபி நியூசிலாந்து அடிச்சானுங்க. சோ இப்போ அதுல ரிப்பீட் அடிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. பட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்தியா ஜெயிக்கணும், அப்படி இல்லாட்டி சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கணும், அப்படி இல்லாட்டி நியூசிலாந்து. ஆஸ்திரேலியா மட்டும் கப்புல கை வைக்கவே கூடாது. ஸ்டீவ் ஸ்மித் அந்த கப்பை தொடக்கூடாது, அவ்வளவுதான். அவன் அந்த கப்பு பக்கமே எனக்கு போக கூடாது. எனக்கு அவன் கப்பு பக்கத்திலே போயிடக்கூடாது. வெறுப்பாவது ஸ்டீவ் ஸ்மித். எனக்கு ஸ்டீவ் ஸ்மித் பிடிக்கும், இருந்தாலும் இந்த ஆஸ்திரேலியன்ஸ் எவனுமே ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கப்பு பக்கமே போகக்கூடாது. பர்பஸா தானே மிச்சல் ஸ்டார்க்கு வந்துட்டு பர்சனல் ரீசன் சொல்லி போட்டான். வரல, நான் சொன்னேன்னா அவன் சும்மா தான் கதை விடுறான், அவன் பர்சனல் ரீசன்னா ஒரு மண்ணும் கிடையாதுன்னு. கேட்டீங்களாடா? ஒரு பாட்காஸ்ட்ல அவன் ஏதோ சொல்லியிருப்பான், சொல்றதே தெரியுது அவன் சும்மா தான் சொல்றான்னு. ஏன் மிச்சல் ஸ்டார்க்கு வரல அப்படின்னா சிம்பிளான ரீசன். அவன் என்ன நினைச்சான்னா, நம்ம எப்படியும் பேட் கமிங்ஸ், ஹேசல்வுட் டீம் வீக்கா இருக்கு, அதனால நம்ம ஜெயிக்க மாட்டோம், எதுக்கு தேவையில்லாம உடம்பு போட்டு வறுப்படுத்திக்கிட்டு இருக்கணும். இந்த பும்ரா வந்துட்டு பார்டர் கவாஸ்கர் டிராஃபில கடந்து முக்கி போட்டுட்டு இருப்பானே, தேவையில்லாம நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி உட்கார்ந்தா. பார்த்தா ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுறான்னு. சொல்ல போனா ஆஸ்திரேலியா நல்லா விளையாடுறானுங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா எந்த மேட்ச் ஃபுல்லா முடியல. ஒரு மேட்ச் இங்கிலாண்டோட சமையல் விளையாண்டானுங்க, இன்னொரு மேட்ச் மழை பெஞ்சு கேன்சல் ஆயிட்டு சவுத் ஆப்பிரிக்காவோட. அந்த மேட்ச் தான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன். சவுத் ஆப்பிரிக்காவோட லேண்டர் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்கிலாந்து வந்து ஏற்கனவே டுபாகுருமாய் தான் இருக்காங்க, அவனுங்களை அடிக்கிறதுல ஒரு மேட்டரே இல்ல. ஏற்கனவே பெண்டகேட் ஃபார்ம்ல தான் இருக்கான், அதனால வந்து ஏதோ அடிச்சிட்டானுங்க. இங்கிலாந்து ஈஸியா அடிச்சிட்டானுங்க. இங்கிலாந்து வீக்கா இருக்கானுங்க, சவுத் ஆப்பிரிக்கா தான் டஃப் ஆனாலும் அவனுங்களை எப்படி அடிக்கிறானுங்கன்னு பாக்குறதுக்கு வந்து அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு அந்த மாதிரி. சரி, ஆப்கானிஸ்தான் மேட்ச் பார்க்கலாம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஈஸியா வின் பண்ணிருப்பானுங்க ஆஸ்திரேலியா. பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் மேட்ச் போயிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, எல்லாரும் எப்படி பண்றானுங்க, மேட்ச் எப்படி முடிக்கிறாங்கன்னு பாக்க இருந்திருக்கும். அது எதுவுமே பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா தான் ஈஸியா வந்திருக்கானுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் மாதிரி தெரியும், ஸ்ட்ராங்கஸ்டா இல்ல ஆஸ்திரேலியன் டீம். பவுலிங் வீக்கா தான் இருக்கு, அவனும் பெரிய பவுலிங்லாம் வைக்கல. பட் அதை வச்சு நல்லா போடுறானுங்க. எனக்கு ஏதோ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்தியா தோக்கவே கூடாதுப்பா. டேய், நான் சொன்ன மாதிரி இதே தான். உங்களுக்கு இவ்வளவு ஃபேவரிசம் கொடுத்து ஒரே ஸ்டேடியம்ல விளையாட வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டைக்கணும்னா கப் அடிக்கணும். கப் அடிச்சா எவனுமே எதுவும் கேட்க போறது இல்ல. வெயிட் ரோஹித் சர்மா தான் பெஸ்ட் கேப்டனு, பரவாயில்ல சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன்னா பாகிஸ்தான்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் டாபிக் வரும். பாகிஸ்தான் எப்படிப்பா இந்தியன் பிளேயர்ஸ் போக முடியும்? ஏற்கனவே ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. சங்கக்காரா மேத்யூஸ்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. தேவையில்லாம எதுக்கு அதெல்லாம் ரிஸ்க் பண்ணணும்? அவங்களுக்கு சான்ஸ் இருந்தா அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிச்சிடலாம். அதே இது தோத்துட்டானுங்கன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா கோவம் வரும். இவ்வளவு ஃபேவரிசம் இருந்தும் இந்தியா தோத்தாங்கன்னா கோவம் வரதான் செய்யும் ஃபேன்ஸுக்கு. அப்போ பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க அன்னைக்கு ஜெயிச்சாங்க, இன்னைக்கு ஜெயிச்சாங்க, கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவான் இந்த மாதிரி ஸ்டேடியம்லாம் விளையாண்டனா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படிதான் வரணும். நிறைய ஃபேவர் நமக்கு தான் இருக்கு. நம்ம தான் ஒரே ஸ்டேடியம் விளையாடுறோம். அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா ஃபிளைட் கிளம்பி நேரம் போயிட்டு இருப்பானுங்க, டயர்டா இருப்பானுங்க. போய் ஒரு நாள்ல என்னது பிராக்டிஸ் முடிப்பாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா ஷர்மா இந்நேரம் போய் தூங்கி இருப்பான். காலையில எந்திரிச்சு ஒரு டீ அடிச்சுட்டு வருவான் தலைவன். இதான் நடக்க போகுது. நாளைக்கு மேட்ச் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நடக்க போற மேட்ச்ல வந்துட்டு நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா வில் வின். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. நியூசிலாந்து கொஞ்சம் டுபுக்கடின்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நியூசிலாந்து நல்லா தான் விளையாடுறானுங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்ணோம், சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்க ஐ ஃபீல் இட், அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நியூசிலாந்து ஃபீல்டிங் கன்மா இருக்கு. நியூசிலாண்டு இல்ல, ரெண்டு டீம் ஃபீல்டிங்குமே நல்லா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்னு என்னன்னா, நியூசிலாந்து கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கா ஆல் த ரவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, அவ்வளவுதான். சோ அதனால எனக்கு ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. திருப்பியும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வரும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு அது தான் மெனக்கெட்டு நான் இப்போ வந்திருக்கேன். லொகேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கரெக்டா, சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்காந்து என்ன பண்றது. ஸோ அதனால இன்னைக்கு கார்ல இருந்து போடுறேன். ஸோ பாப்பாங்க, நீங்க வந்துட்டு யார் ஃபைனல் வருவாங்க அப்படின்னு ஹானஸ்டா போடுங்க. நீங்க வந்துட்டு யார் ஃபைனல் வருவா அப்படின்னு ஹானஸ்டா உங்களோட கமெண்ட்ல போடுங்க. நான் பாக்குறேன், ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் இருந்தேன்.
நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஆமா ப்ரோ, டோனியை பத்தி சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்க. நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருந்து எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, பார்த்தேன். எனக்கு ஸ்ரீலங்கனோட ஃபேன் வந்துட்டு முன்னாடி அவங்க டீம் வந்து இப்படி இருந்து இப்ப வந்துட்டு முன்னாடி ஒரு டீம் வந்து லயன் மாதிரி இருந்து இப்ப கொஞ்சம் டல்லா ஆனது, அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்கலன்னுலாம் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே கைஸ், ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, and see you in the video and remember it, always be on top. Cheers.